Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அற்புதம் 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 என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஆனால் அந்த அற்புதம் எங்கிருந்து வரப்போகிறது, எப்படி வரப்போகிறது என்று யாருக்குமே தெரியாது. நம்ம பைபிள்ல பார்க்கிறோம், தெய்வ பிள்ளைகளே, அற்புதத்தை ஆண்டவராகிய கடவுள் செய்கின்றார். யாருக்கெல்லாம் செய்கின்றார் என்றால் அவரை உணர்ந்தவர்களுக்கு செய்கின்றார். முதல்ல பார்க்கின்றோம், தொடக்க நூல் 20வது அதிகாரம் 17 - 18 வரைக்கும் பார்த்தால், ஆபிரகாம் ஜெபித்த பொழுது அபிமெலேக் குணமடைந்தார். அபிமெலேக்குடைய குடும்பம் குணமடைந்தது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆபிரகாம் எதற்காக ஜெபிக்கிறார்? முன்னாடி குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிச்சார், ஆனா இன்னும் குழந்தை வரல. அபிமெலேக்குக்கு ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கல. நல்லா கவனிங்க. அபிமெலேக்கு யார் என்றால் ஒரு அரசன். அப்ப அந்த அரசன்ட்ட ஆபிரகாம் சென்று சாராள் என்னுடைய சகோதரி என்று சொல்லும் பொழுது அவளை அபிமெலேக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான். வா, என்னோட வா, அரண்மனையோட இரு என்று சொல்லும் பொழுது அவன் உள்ள போயிட்ட பிற்பாடு ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். என் தெய்வமே, என் தெய்வமே, என் உடல், என் ஆத்துமா, என் மூச்சு சாராளோடு போதே, என் மூச்சு சாராளோடு போதே, தெய்வமே, என் உயிர் போகுது என்று அவன் உணர்ந்தவனாக ஜெபித்தான். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க மனைவியை இழந்துட்டு, ஐயோ உயிர் கல்லறையில இருக்குது, ஆனா நீ பொணமா இருக்கிற. கணவனை கல்லறையில வச்சிட்டு இன்னைக்கு நீ நடப்பொணமா இருக்கிற. மகனையும் மகளையும் இல்ல அம்மா அப்பாவை கல்லறையில வச்சிட்டு இன்னைக்கு நடப்பொணமா இருக்கிற. நீ நேசித்தவன், நீ பாசம் வைத்தவன், நீ யார் என்று உனக்கு துணை என்று நினைத்தாயோ அவர்கள் இன்று உன்னை விட்டு தூரம் சென்றதனால் உன்னால தாங்கிக் கொள்ள முடியல. You loved somebody, you loved a beautiful girl and you lost that girl and you are not able to live now. You are in suffering, you are in agony. You are not able to come out of that agony. நீ யாரையும் அன்பு செய்து விட்டு நீ அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறாய். மேபி பணமா கூட இருக்கலாம், மேபி வெல்த்தா இருக்கலாம். You lost that and you are not able to live as you are. அது எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன் மனசை குத்துது, டிப்ரெஷன்ல இழுத்துக்கிட்டு போகுது. It leads you into depression. You are not able to come out of it. Maybe you failed in a subject and that subject is harming you now. It's not leading you into peace. It leads you into destruction. நீ எதை இழந்தாயோ it leads you into destruction. Which you lost, it leads you to destruction. தெய்வ பிள்ளைகளே, அப்ப ஆபிரகாம் அதே டிஸ்டர்பன்ஸ் ஆளா இருந்தான். He was disturbed. Abraham was disturbed because the king Abimelech took Sarah and planned to make her as his wife. ஆபிரகாம் மனசுட்டு போச்சு, கவலைப்படுகிறான், வேதனைப்படுகிறான், கலங்குகிறான், கண்ணீர் விடுகிறான். போய் can he fight with Abimelech, the king Abimelech? Can he conduct the war? No, he cannot conduct the war. He is no one in that country. அவனால் யுத்தம் மேற்கொள்ள முடியுமா? முடியாது. எதிர்த்து சண்டை போட முடியுமா? he cannot fight. அப்ப அவன் யார்கிட்ட செல்கிறான் என்றால் உன்னத கடவுளை அவன் நேசிக்கிறான். என் தெய்வமே, என் தெய்வமே என்று. அப்ப நல்ல கவனிங்க பிள்ளைகளே, சாராள் போகிறாள், இவன் ஆத்துமா கஷ்டப்படுது. சாராளை இவன் நேசிக்கிறான், அதனால் ஆத்துமா கஷ்டப்படுகிறது. அந்த சாராளை விட்டுவிட்டு இப்ப சாரா போயிட்டான். சாராளை விட்டுவிட்டு அவன் யாரை நேசிக்க ஆரம்பிக்கிறான் என்றால் என் தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறான். உன்னத தேவனை நேசிக்க ஆரம்பிக்கிறான்.
எல்லாத்தையும் விட்டுட்டு நேசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த உன்னத தேவன் தான் எனக்கு முக்கியம், யாரும் எனக்கு தேவையில்லை, யாரும் எனக்கு தேவையில்லை. இன்னைக்கு நிறைய பேரு குடும்பத்துல இந்த பிரச்சனை தான். யூ கன்சிடர் that everybody is yours. ஒருவேளை if they don't obey you, if they don't listen to you, you are broken, you are totally broken. Since you earn money as a husband or as a wife or as a mom and dad, when you earn money and you go to you manage the whole household works and house expenses through your salary, and one day a situation comes where they don't listen to you, when they speak against you, you are broken, you are totally broken. You feel that you are in depression, and at the end some people will come and console you, some people will ignore you. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நீ சம்பாரிச்சு ஒரு வீட்டை மேனேஜ் பண்ற, அதுல இருக்க பிள்ளைங்க எல்லாம் என் பேச்சை தான் கேட்கணும், நான் சொல்றதை தான் கேட்கணும் என்று நீ நினைக்கும் பொழுது, அவர்கள் ஒருவேளை உன் பேச்சை கேட்காம உன்னை துன்பப்படுத்தினாலோ இல்ல காயப்படுத்தினாலோ சொற்களினாலோ அடித்தாலோ நீ உடைக்கப்படுகிறாய், நீ உடைக்கப்படுகிறாய். நீ எல்லாம் போச்சுடா என்று உன்னையே நீ வெறுத்து விட்டு ஏதோ ஒரு உலகத்துல வாழ ஆரம்பிக்கிற. அப்ப கொஞ்சம் குடும்பத்துல வந்து கன்சோல் பண்ணுவாங்க, கொஞ்சம் குடும்பத்துல கண்டுக்காம போயிருவாங்க. ஆபிரகாம் felt the same. Lord help me, Lord help me, the Lord who is in me help me, the Lord who anointed me help me, the Lord who created me help me. Lord, come to me, come to me. I am nothing, I am not the body, I am not the soul. Lord, come to me, come to me, come to me, rescue me, heal me, heal me, heal me. Lord, I am your child, I am suffering now, come to me, Lord, was the prayer of Abraham. வாங்க ஆண்டவரே, என்னில் வாங்க, எனக்குள்ளாய் வாங்க, தெய்வமே என்னுள் வாங்க, என்னுள்ள வாங்க ஆண்டவரே, என்னுள்ள வாங்க ஆண்டவரே, தெய்வமே என் இருதயத்தை பாருங்க என்று அவன் ஜெபித்தான். அபிமெலக் அதிர்ந்து போனான், நோயுற்றவனாக மாறி போனான். அவன் வீட்டார் எல்லாரும், பெண்கள் எல்லாரும் குழந்தையில் பாக்கியம் இல்லாதவர்களாக மாறி போனார்கள். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை நீ உணரு, உனக்குள்ளாய் உணரு. அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், தூங்கி கொண்டிருக்கிறார். அவரை எழுப்பி விடு, கூப்பிடு, கூப்பிடு. அப்படியே எல்லாத்துக்கும் முன்னாடி கிடையாது, கண்களை மூடி அப்பா 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 வாங்க ஆண்டவரே என்று நீ கூப்பிடும் பொழுது அற்புதங்கள், அற்புதங்கள் மேல அற்புதங்கள் நடக்கும். தெய்வ பிள்ளைகளே, you are not slave, you are the king of the kings, you are the king created by the king. நீ ராஜா, உன்னை அபிஷேகித்த ராஜா மேல இருக்கிறார், உன்னில் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எதிலும் வியாபித்திருக்கிறார். அவரை அனுதினமும் கூப்பிடு, ஒவ்வொரு நாளும் கூப்பிடு, ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் ஜெயித்தான், ஜெபத்தால் ஜெயித்தான். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த
பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரன் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரன் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்ற உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்திலே யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.